அப்பான்றவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். 168 பேரை ஏற்றிக்கிட்டு ஒரு ஃப்ளைட்டு மத்திய தரை கடல் மேலே போயிட்டுருக்கு. 35,000 அடி உயரத்தில் இருக்குது. விமானத்தில் திடீர்னு வெடி சத்தம் கேட்குது. பைலட் வந்து சொல்கிறாரு, நம்ம விமானம் வெடிக்க போது, நம்ம எல்லாம் கடலில் விழ போகிறோம், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கோங்க, கடலில் விழுந்தோம்னா நம்ம மிதப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃப்ளைட்டு 20 அடி உயரத்துக்கு வந்துடுது. துணை விமானி மட்டும் போய் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஃப்ளைட்டு 5 அடி உயரத்துக்கு வந்து போச்சு. அப்போ திடீர்னு ஃப்ளைட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆன் ஆகிடுச்சு. துணை விமானி வந்து சொல்கிறார் பைலட்கிட்ட, லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு பைலட், வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. உடனே பைலட் போயிட்டு அப்படியே அந்த ஃப்ளைட்டை டேக்கப் பண்ணி பக்கத்து நாடான சிரியாவில் போய் இறக்குறாங்க. எல்லாரும் கீழே இறங்கி நிற்கிறாங்க. அங்கே வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு கடலில் விழற போகிறோன்னு சொன்ன உடனே எப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் நாடை விட்டு போகிறேனேன்றாங்க, ஒருத்தர் வீடுன்றாங்க, ஒருத்தர் மனைவின்றாங்க, ஒருத்தர் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நான் விட்டு போகிறேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் 11 பேர் மட்டும் என் பிள்ளைங்களெல்லாம் அனாதையாக தவிக்க விட்டுட்டு நான் போகிறேனேன்னு சொல்லி அங்கேயே கதறி அழறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 11 பேரும் இந்திய தந்தைகள், இந்தியர்கள் தான். நம்ம குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பாசமான தந்தைகள் பாருங்கள்.